யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ ஒன்றியத்தினர் செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஆதரவாக செயல்படுகின்றோம் என்பதை காட்டுகின்ற முகமாகவும் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். செம்மணி புதைக்குழி விவகாரத்திற்கு உண்மையான நீதி கிடைக்கப்பெற்று மக்களின் கண்ணீருக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைக்குழி அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் வாயிலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமானது பேரணியாக செம்மணி சந்தி வரை சென்றது. பின்னர் உயிர்நீத்த உறவுகளின் அஞ்சலிக்காக செம்மணியில் அமைந்துள்ள அணையா விளக்கு தூபியடியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பேராயர்கள், கிறிஸ்தவ மத குருக்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பேராயர் வேலுப்பிள்ளை பத்மதியாளன், திருச்சபை யாழ் ஆதீனத்தின் பேராயர், அத்தோடு யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் நடப்பாண்டு தலைவராக பணியாற்றி வருகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தோடு இணைந்து யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு விழிப்புணர்வையும் அது மட்டுமல்ல மக்களோடு உடனிருத்தலையும் நாங்கள் வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த அடையாள நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம். கடந்த மாதம் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியமாக இந்த பொறுப்புக்குரலுக்கான ஒரு அறிக்கையினை நாங்கள் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் எல்லா மீடியாக்களிலும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். காரணம் என்னவென்றால், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பான நீதி நியாயம் என்பது எழுத்தளவில் அல்ல, செயலளவில் செயற்பாட்டளவில் இடம்பெற வேண்டும். மக்களுக்கு உண்மையான நீதி நியாயம் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய கண்ணீர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய பார்வை. இனிதான் திருமறை கூறும் கடவுள் விடுதலையின் கடவுள். நம்மை தேடி வந்த ஆண்டவர் மானுட உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர். அந்த வெளிப்பாட்டை நாங்கள் செயல்வடிவில் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கடந்த சில வாரங்களாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இன்றைய நாளிலும் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினரும் இணைந்து அனைத்து திருச்சபை தலைவர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நாம் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு சர்வதேச பொறிமுறையினூடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான கண்ணீருக்கான பலனை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அந்த நோக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். அது அனைவரையும் உள்ளடக்கி அந்த மக்களோடு இன்று நாங்கள் இருக்கின்றோம். அந்த மக்களுடைய ஆதங்கங்கள் உண்மையில் வெளிக்கொணரப்பட்டு தற்போதைய அரசாங்கம், நாம் ஒரு சில அரசாங்க தலைவரோடு பேசியிருக்கின்றோம், நிச்சயமாக இன்னும் பொறுப்புக்குரலில் அவர்களும் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்து உண்மையான நீதி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் கூடியிருக்கின்ற இந்த மீடியாக்கள், சமூக வலைத்தளங்கள் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அது எங்கள் ஆவல் வாஞ்சை. நன்றி.